ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா சோலோ லெவலிங்ல ஒரு ஸ்பெஷல் எபிசோடு பார்க்க போறோம். அது என்ன ப்ரோ ஸ்பெஷல் எபிசோட் நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. நம்ம அமெரிக்கன் நேஷனல் லெவல் ஹண்டர் தாமஸ் ஆண்ட்ரேவோட ஆரிஜின் ஸ்டோரியை தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆனா அனிமி பார்த்தவங்களுக்கு தாமஸ் ஆண்ட்ரே யாருன்னு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனா மாங்குவாவை பார்த்தவங்களுக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படி நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனல்லே சீசன் 3, 4, 5, 6, 7 நம்ம தொடர்ந்து போட்டுருக்கோம். நீங்க மறக்காம அதை போய் பார்த்துருங்க. தாமஸ் ஆண்ட்ரேனா யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தாமஸ் ஆண்ட்ரே ஒரு வேற லெவலான தக்கான கேரக்டர். அவனுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் அவன் பண்ணுவான். அவன் எல்லாரையுமே அசிங்கப்படுத்துவான், யாரையுமே மதிக்க மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பண்ணுவான். ஆனா நம்ம தலைவன் சேடமோனா சஞ்சின் கூட மட்டும் அடக்கி வசிப்பான். ஏன்னா நம்ம தலைவன் சேடமோனா ஜின்வு யாருன்றத தாமஸ் ஆண்ட்ரேக்கு காட்டின்னு காட்டியிருப்பான். அதுக்கப்புறம் தாமஸ் ஆண்ட்ரே நம்ம தலைவன் ஜின்வு கூட ஃப்ரெண்டா மாறி இருப்பான். அப்புறமா மோனார்க்குலாம் பூமிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பீஸ்ட் மோனார்க்கு கூட ஒத்தையில போய் தைரியம் நின்று சண்டை போடுவான். அங்க ஒரு ஜெர்மனியை கண்டு பயந்து போய் நின்றுட்டு இருப்பான். அவன் தலையிலே தட்டிட்டு ஓரம் போடா அப்படி சொல்லிட்டு தாமஸ் ஆண்ட்ரே தைரியமா உள்ள போய் சண்டை போடுவான். அவன் யாருக்குமே பயப்பட மாட்டான், கோதால டக்குன்னு இறங்கிடுவான். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான கேரக்டர். அதோட பேக் ஸ்டோரி என்ன, ஆரிஜின் ஸ்டோரி என்ன நம்ம இதுல பார்க்கலாம். இப்ப நம்ம சோலோ லெவலிங் ஸ்பெஷல் எபிசோடு அமெரிக்கன் நேஷனல் லெவல் ஹண்டர் தாமஸ் ஆண்ட்ரேவோட ஆரிஜின் ஸ்டோரியை பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அமெரிக்கால டெட்ராய்ன்ற ஒரு சிட்டில மிச்சிகன் ஒரு ஏரியால ஒரு சந்துக்குள்ள பார்த்தா நிறைய பேர் கூட்டாம நின்று கத்திட்டு இருக்கானுங்க. அவனுக்கு எதுக்கு அப்படி கத்திட்டு இருக்கானுங்கன்னு உள்ள போய் பார்த்தா அங்க 2 பேரும் ஒரு சின்ன பையனை போட்டு மிதிக்கிறானுங்க. அதுல ஒருத்தர் மிதிச்சுக்கிட்டே சொல்றான், இந்த கோலப்பையலுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், நம்ம இவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், இவன் நம்மளுக்கு காசு கொடுக்க மாட்டான்டா, எவ்வளவு திமிரு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மிதிக்கிறானுங்க. அங்க கூட்டத்தில் இருக்கணும்னு கத்துறானுங்க, டே அவனை குத்துக்கடா, அவனை மிதிக்கடா, விடாதீங்கடா, அவனை அடிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இன்னொருத்தர் சொல்றான், நீ உங்க ஊருக்கே திரும்பி போடா, எங்க ஊருக்கு எதுக்குடா வந்த, எங்க கிட்டே வம்பு வச்சுக்கிறியா, எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு பொடி பையல அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்பதான் மூஞ்ச காட்டுறாங்க, அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம தாமஸ் ஆண்ட்ரே தாங்க. அவர் சின்ன பையனா இருக்காரு. அவர் வழியில வலிக்குது அப்படி சொல்லிட்டு தடுத்துக்கிட்டு இருக்க. அப்ப கூட்டத்தை பொழந்துட்டு அதே வயசுல இருக்க ஒரு பையன் அப்படி உள்ள வரான் பாருங்க. உள்ள வந்துட்டு, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, அந்த காசை வச்சு நீ என்னடா பண்ண போற, நீயே யூரோப்ல இருந்து பஞ்சம் பொழைக்கிறதுக்காக தான் இந்த USA அமெரிக்காவுக்கு வந்திருக்க. அப்படி இருக்கும்போது உன்னோட காசு எல்லாத்தையுமே இவங்க கிட்ட கொடுத்துரு. நீ இந்த தெருல நடக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க காசை நீ கொடுத்துதான் ஆகணும். அப்படி நீ கொடுக்காம மறுத்துக்கிட்டே இருந்தனா இதே நிலைமை தான் உனக்கு டெய்லியும். இவனுங்க அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க, நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். அப்பதான் அந்த பையனோட பேர் என்ன சொல்றாங்க, அவனோட பேரு லூகாஸ். அந்த லூகாஸ் சொல்றதை கேட்டுட்டு நம்ம தாமஸ் ஆண்ட்ரே, என்னடா சிரிப்பு காட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு அந்த லூகாஸோ, என்ன சொல்ற, நான் சிரிப்பு காட்டனா அப்படின்னு சொல்லும் போது நம்ம தாமஸ் ஆண்ட்ரே அதே திமுரோட கெத்தோட சொல்லுவார் பாருங்க, கண்ணா எனக்கு சொந்தமானதை யாரும் என்கிட்ட இருந்து பிடுங்கிக்கவே முடியாது அப்படின்ற போதுதான் நம்ம தாமஸ் ஆண்ட்ரேவோட சும்மா கெத்தான லுக்கு. அப்படியே கட் பண்ணா ஒரு 5 வருஷம் கழிச்சு அங்க பார்த்தா நம்ம தாமஸ் ஆண்ட்ரே பெருசா வளர்ந்துட்டாங்க. கூட பார்த்தா லூகாஸ் 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. கீழே பார்த்தா நிறைய பேர் அடி வாங்கி படுத்து கிடக்குறாங்க. அந்த ஏரியாலேயே யார் அடுத்த டான் ஆகிறதுன்ற போட்டி தான். அந்த போட்டியில கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே அடி வாங்கி மயங்கி படுத்து கிடக்குறாங்க. இந்த போட்டியில மிச்சம் இருக்கிற 2 பேர், ஒன்னு நம்ம தாமஸ் ஆண்ட்ரே, இன்னொன்னு லூகாஸ். அவங்களுக்குள்ள சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் லூகாஸ் தாமஸ் அப்படி சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க. நம்ம தலைவன் தாமஸ் ஆண்ட்ரே, லூகாஸ் நீ இந்த போட்டியில இருந்து விலகிரு, விட்டு கொடுத்துரு, ஏன்னா எனக்கு சொந்தமானது யாரும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு கைய முறுக்கிட்டு லூகாஸ் ஓங்கி ஒரு குத்து. அவ்வளவுதான், லூகாஸ் அங்கே நாக் அவுட். சுத்தி இருக்க எல்லாருமே தாமஸ் கலக்கிட்டடா அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானுங்க. நம்ம தலைவன் தாமஸ் ஆண்ட்ரே கையை தூக்கிட்டு, கண்ணா இதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் இருக்க எல்லாரும் நான் சொல்றது கேட்டுட்டு கப்பு சிப்புன்னு நடக்கணும். இங்க நான் தான் கிங்கு, நான் வைக்கிறதா ரூல்ஸ். இதை கேட்டுட்டு ஒழுங்கா நடந்துக்கணும், இல்ல எல்லாரும் கண்டத்தனமா வெட்டி கழிச்சு போட்டுருவேன் ஆண்ட்ரேடா தாமஸ் ஆண்ட்ரே அப்படி சொல்லி சும்மா கெத்தா நின்றுட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்து லூகாஸ், என்னது இது, என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் லூகாஸ் நம்ம தாமஸ் ஆண்ட்ரே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பான். தாமஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தலைவன் தாமஸ் ஆண்ட்ரே அப்படி கையை நீண்டிட்டு, நண்பா லூகாஸ் எந்திரிடா அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு லூகாஸோ, என்ன
ரெண்டாவது தடவை சண்டை போட போறியா அப்படி சிரிச்சுட்டு கேட்டுட்டு இருக்க. 2 பேரும் கையை கொடுப்பாங்க பாருங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாமஸ் ஆண்ட்ரேயும் லூகாஸும் தளபதியில வர சூர்யா தேவா மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. நம்ம தாமஸ் ஆண்ட்ரேயும் லூகாஸும் சேர்ந்து அங்க இருக்க மத்த ரவுடி எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி அந்த ஏரியாலேயே சும்மா வேற லெவல் ரவுடியா மாறிடுறாங்க. அப்புறமா கொஞ்சம் வருஷம் போக போக தாமஸ் ஆண்ட்ரேயும் லூகாஸும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாவே மாறிடுறாங்க. 2 பேரும் எப்பவும் ஒன்னா ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. லூகாஸும் அவனோட மொபைல்ல அவனோட குழந்தை போட்டோலாம் காட்டி ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இந்த மாதிரி தான் அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறி அந்த ஏரியாலேயே கிங்கா மாறிட்டாங்க. அந்த ஏரியால அவங்க வைக்கிறதா ரூல்ஸ், அவங்க வைக்கிறதா சட்டம். அவங்கள மீறி அங்க எதுவுமே நடக்காது. அந்த அளவுக்கு 2 பேரும் கிங்காவே மாறிட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்க. அப்ப ஒரு நாள் ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கும். அப்ப லூகாஸ் நம்ம தாமஸ் ஆண்ட்ரேவை லைட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்திருப்பான். அப்ப நம்ம தாமஸ் ஆண்ட்ரே அங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது கேட்பான், லூகாஸ் என்னோடது இந்த மாதிரியான இடத்துக்குலாம் நம்ம வரமாட்டோமே, இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்க, அதுக்கு லூகாஸ் நம்ம தாமஸ் ஆண்ட்ரே கிட்ட, மச்சான் இது கொஞ்சம் பெரிய டீல்ரா, அதனாலதான் உன்னை கூட்டு வந்தேன் அப்படி சொல்ல, அதை கேட்டு தாமஸ் ஆண்ட்ரே என்ன லூகாஸ் அந்த கிறுக்கு பசங்களுக்கெல்லாம் பயந்துட்டு தான் என்னை கூட்டு வந்தியா, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதை பார்த்துட்டு நம்ம தலைவன் தாமஸ் ஆண்ட்ரே லூகாஸ் கிட்ட கேட்பான், லூகாஸ் இது சரியான இடம் தானா, என்ன இங்க யாருமே இல்ல, இரு லூகாஸ் எனக்கு இந்த இடம் ரொம்ப தப்பா படுது, இது சரியில்லை லூகாஸ் என்னடா இது அப்படி சொல்லிட்டு தாமஸ் ஆண்ட்ரேக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துடும். அப்ப பார்த்தா லூகாஸ் இருக்கான் பாருங்க, டக்குன்னு அவனோட கன் எடுத்து நம்ம தாமஸ் ஆண்ட்ரே தலைக்கு பின்னாடியே வச்சிருவான். ஆட என்னடா அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்படி வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது, பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய கேங்கு, அதுல ஒருத்தன் பாஸ் அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பான் பாருங்க. மாட்டிக்கிட்டான் தாமஸ் ஆண்ட்ரே, பெரிய டான்ல அவன். ஒரு வழியா என்னோட இறை எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ லூகாஸ் அவனை சுட்டு தள்ளிடா அப்படி சொல்லிட்டு ஒரு கூட்டமே வரும். அதுக்கு மத்தியில ஒருத்தன் பாஸ் இருப்பான் பாருங்க மொட்டத்தலையன், யாரா அவன் அப்படின்னு பார்த்தா நம்ம தாமஸ் ஆண்ட்ரே அங்க டானா இருக்கான் பாத்தீங்களா அந்த டெட்ராய் சிட்டிக்கு, அந்த சிட்டில இவன் ஒரு பெரிய ஆர்ம்ஸ் டீலர், இவன் பேரு என்ஜே. நம்ம தாமஸ் ஆண்ட்ரேவை கொல்றதுக்காக லூகாஸ் எப்படியோ யூஸ் பண்ணியிருக்கான். இந்த பக்கமா தான் நம்ம லூகாஸ் அழுதுகிட்டே இருப்பான், தாமஸ் என்ன மன்னிச்சிடுறா, எனக்கு என்ன பண்றதே தெரியல, என்னோட பொண்ணு அவங்க என்னோட சின்ன பொண்ணு அவளை கடத்திட்டாங்கடா, என்ன பண்றதே தெரியலடா, மன்னிச்சிடுறா தாமஸ் அப்படி சொல்லிட்டு லூகாஸ் பயங்கரமா அழுதுட்டு இருப்பான். ஓ லூகாஸ் இதனாலதான் தாமஸ் ஆண்ட்ரேவை கொலை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான் போல இருக்குது. அப்படி லூகாஸ் சொல்றதை கேட்டுட்டு நம்ம தாமஸ் ஆண்ட்ரே அப்படி சிரிச்சுட்டு நிக்க பார்த்தா நம்ம தாமஸ் ஆண்ட்ரே அப்படி சுத்து போட்டுருவானுங்க, நிறைய பேர் நிப்பாங்க வெப்பன் வச்சுக்கிட்டு. அதை பார்த்துட்டு நம்ம தாமஸ் ஆண்ட்ரேவோ பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும். லூகாஸ் நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல, நீ எப்படி இந்த மாதிரியான சில்லி மிஸ்டேக் எல்லாம் பண்ணலாம், என்னதான் உன்னோட பொண்ணோட வாழ்க்கை ஆபத்துல இருந்தாலும் நீ எப்படி என்ன குறைச்சு மதிப்பிடலாம், இந்த தாமஸ் ஆண்ட்ரே யாருன்னு தெரிஞ்சிருந்தும் என்கிட்டயே இந்த மொட்டத்தலை வேலையை காட்டியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமஸ் ஆண்ட்ரே சும்மா கெத்தா சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. இங்க லூகாஸ் உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டே இருப்பான். அப்ப அந்த என்ஜே இருக்கான் பாருங்க வில்ல பையன் மொட்டத்தலையன், அவன் கத்துவான், டேய் லூகாஸ் எதுக்குடா இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவனை சுட்டு தள்ளுடா அப்படின்னு அவன் கத்துவான் பாருங்க. லூகாஸோ அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு டம்முன்னு சுட்டுருவான், ஒரு சத்தம் கேட்கும், அந்த புல்லட்டோட குப்பி தனியா போய் விழ. என்னன்னு பார்த்தா அங்க நம்ம தாமஸ் ஆண்ட்ரேவோட தலையில சுட்டுருக்க மாட்டாங்க, லூகாஸ் கையில தான் சுட்டுருப்பான். அப்படி லைட்டா தான் ஸ்கிராட்ச் மாதிரி ஆயிருக்கும். அப்படியே அந்த கண்ணை வச்சு கீழே உட்காந்துட்டு ஓட அழுதுட்டு இருப்பான் லூகாஸ். நம்ம தாமஸ் ஆண்ட்ரே லூகாஸை பார்த்துட்டு, லூகாஸ் நீ ஒரு முட்டாள்ரா, கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணிட்ட அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த வில்ல பையன், டேய் இந்த லூகாஸ் ஒன்னுத்துக்கும் உதவாதவன், இவனுங்க 2 பேர்த்தையும் போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆர்டர் கொடுக்க, அங்க இருக்க எல்லாருமே வெப்பனை வச்சுட்டு நம்ம தாமஸ் ஆண்ட்ரே கொல்றதுக்காக வருவானுங்க பாருங்க. நம்ம தாமஸ் ஆண்ட்ரே அவங்கள பார்த்துட்டு வாங்கடா வாங்கடா இன்னைக்கு முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுவான் பாருங்க சண்டைக்கு. அவனுக்கு எல்லாருமே நம்ம தாமஸ் ஆண்ட்ரேவை வெப்பனை வச்சு அடிக்க வர, ஆனா நம்ம தாமஸ் ஆண்ட்ரே அவங்க எல்லாத்தையுமே சும்மா அடின்னு அடி, உங்க விட்டு அடி இல்ல எங்க விட்டு அடி இல்ல, மாட்டடி மரண அடி போட்டு அடி அடின்னு அடிச்சு அவங்க எல்லாத்தையுமே போட்டு பொழந்தெடுக்க அப்படியே நிப்பா இருப்பாருங்க சும்மா கெத்தா சிரிச்சுக்கிட்டே.
கெட்ட பாயசார் இந்த தாமஸ் ஆண்ட்ரே அப்படி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. அப்ப டக்குன்னு நம்ம தாமஸ் ஆண்ட்ரே பின்னாடி வந்து அந்த வில்ல பையன் இருக்கா பாத்தீங்களா மொட்டை தலைய, டே மான்ஸ்டரு தாமஸ் நீ ஒரு மான்ஸ்டர் சாகுடா அப்படி சொல்லிட்டு அவனோட கண்ணை எடுத்து சுடுவான் பாருங்க. அப்ப டக்குன்னு லூகாஸ் குறுக்க வந்து அந்த புல்லட் அவன் நெஞ்சில வாங்கிடுவான். அப்படி ரத்தம் தெறிக்க அவ்வளவுதான் லூகாஸ் சாக போறான். ஆனா எனக்கு இந்த சீனை பார்க்கும்போது டக்குன்னு ஒரு தமிழ் படம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. உங்களுக்கு எந்த தமிழ் படம் டக்குன்னு மைண்ட்ல வந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். சரி வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படி லூகாஸ் புல்லட்டை வாங்கிட்டு அப்படியே சாகர கீழே விழும்போது நம்ம தாமஸ் ஆண்ட்ரே பார்த்துட்டு, தாமஸ் என்ன மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு கீழே விழ தாமஸ் ஆண்ட்ரே லூகாஸை ரொம்ப வருத்தத்தோட பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த மொட்டை தலையன் லூகாஸை பார்த்துட்டு, இந்த லூகாஸ் ஒன்னுத்துக்கு உதவாதவன், இப்படி தேவையில்லாம வந்து குறுக்க போந்துட்டான், எது எப்படியோ இப்ப செத்து போயிட்டான், இவன் செத்து போனாலும் ஒரு யூஸ்லெஸ் தான் அப்படி சொல்லிட்டு கத்திட்டு நம்ம தாமஸ் ஆண்ட்ரே மறுபடியும் சுட போவான் பாருங்க. நம்ம தாமஸ் ஆண்ட்ரே செம்ம கடுப்பாயிருவாரு. அந்த மொட்டை தலையன் வில்லனோட அப்படி மூஞ்ச புட்டிப்பா இருப்பாருங்க. ஒத்த கையில பிடிச்சிட்டு, எனக்கு சொந்தமான ஒண்ணு என்கிட்ட இருந்து எடுத்துக்க யாரை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமா இருப்பாரு பாருங்க. ஆறா சும்மா பட்டைய கிளப்பும். அங்க அடிக்க வந்தாங்க பாத்தீங்களா அடியாளுங்க, அவங்களாம் அதை பார்த்து மிரண்டு போயிடுவாங்க. டே ஓடுங்கடா இங்க இருந்து தப்பிச்சு ஓடுங்கடா அப்படி சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பாங்க பாருங்க. தூரத்துல இருந்து அந்த நிறைய அடியாளுங்க வருவாங்க. அவங்க எல்லாம் பாப்பாங்க. பார்த்தா அங்க இருக்கிற எல்லா அடியாலையும் அடிச்சு சும்மா ஏர்ல பறக்க விட்டுருப்பாரு நம்ம தாமஸ் ஆண்ட்ரே. பாருங்க எவ்வளவு தூரம் பறப்பாங்கன்னு. அப்படின்னா நம்ம தாமஸ் ஆண்ட்ரே எந்த அளவுக்கு பலசாலின்னு பாருங்க. அப்படி அடிக்கிற அடியில எல்லாம் ஏர்ல பறப்பானுங்க. இதெல்லாம் நடக்கிறது நம்ம தாமஸ் ஆண்ட்ரேக்கு ஹண்டர் பவர் கிடைக்கல. அவர் இப்போ சாதாரண மனுஷன் தான். அவர் இப்படி சாதாரண மனுஷனா இருக்கும் போதே இப்படி எல்லாத்தையுமே அடிச்சு பறக்க விடுறாரு அப்படின்னா ஒரு நேஷனல் லெவல் ஹண்டரா மாறினதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு சம்பவம் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் நீங்க பார்க்காம விட்டுட்டீங்கன்னா போய் பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். சரி வாங்க இப்ப அடுத்து இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம தாமஸ் ஆண்ட்ரே அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு பறக்க விட்டுட்டு அப்படி சொல்லிட்டு சும்மா கெத்தா சிரிச்சுட்டு நிப்பாரு பாருங்க. அங்க எல்லாருமே செத்து கிடப்பானுங்க. அப்புறமா பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் வரும், இவன் பேர் தாமஸ் ஆண்ட்ரே, இவன் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவன், இவன் பஞ்சம் பொழைக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு வந்தான். ஆனா வந்த இடத்துல இவனை சுத்தி எதிரிகள் மட்டும்தான். இவனை அடிச்சாங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு அடிச்சாங்க, ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு அடிச்சாங்க, தூங்குறதுக்கு அடிச்சாங்க, இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவன் அடி வாங்கிட்டே இருந்தான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவன் திரும்ப அடிக்க ஆரம்பிச்சான். ஒவ்வொருத்தனையும் அடிச்சான். அப்படி எல்லாத்தையுமே அடிச்சு இவனோட சொந்த கையினால இந்த இடத்துக்கு அவன் ஒரு ராஜாவாயிட்டான். அவன் இப்ப ஒரு ராஜா, அவன் எப்பவுமே ஒரு ராஜா, தாமஸ் ஆண்ட்ரே. அப்படி தாமஸ் ஆண்ட்ரே ஒரு ராஜாவா வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த உலகத்துல திடீர்னு டஞ்சன் கேட்டு எல்லாம் ஓப்பன் ஆச்சு. அந்த கேட்டுக்குள்ள இருந்து மாயாஜால மிருகங்கள் எல்லாம் வெளியே வந்தது. அப்படி அதுங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க மனுஷங்க சில பேர்த்துக்கு ஹண்டர்ஸ் பவர் கிடைச்சது. அப்படி சாதாரண மனுஷங்களுக்கு ஹண்டர்ஸ் பவர் கிடைக்கும் போது தாமஸ் ஆண்ட்ரே அவனுக்கு கிடைக்காதா என்ன, அவன் ஒரு வேற லெவல்ல பவர் உள்ள ஒரு ஹண்டரா மாறினான் அப்படின்னு அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் முடியுது. இங்க பார்த்தா சிட்டிக்குள்ள டஞ்சன் கேட்லாம் ஓபன் ஆகி அங்க காமிஸ் டிராகன் வந்து நிக்குதுங்க. அது சும்மா வந்து இறங்க அந்த சிட்டியெல்லாம் அழிஞ்சு நாசமாயிட்டு இருக்கும். அங்க நம்ம தாமஸ் ஆண்ட்ரே வந்து நிப்பான் பாருங்க. பின்னாடி நிறைய ஹண்டர்ஸ் இருப்பானுங்க. நம்ம தாமஸ் ஆண்ட்ரே அந்த டிராகனை பார்த்துட்டு, என்ன தைரியம் இருந்தா இந்த டிராகன் என்னோட பர்மிஷன் இல்லாம என்னோட ஏரியாக்குள்ளேயே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமஸ் ஆண்ட்ரே கெத்தா நின்றுட்டு இருக்க. நம்ம தாமஸ் ஆண்ட்ரேக்கு பின்னாடி சைனாவோட நேஷனல் லெவல் ஹண்டரு, ஜெர்மனியோட நேஷனல் லெவல் ஹண்டரு, இந்த மாதிரி நேஷனல் லெவல் ஹண்டர்லாம் நின்றுட்டு இருப்பானுங்க. நம்ம தாமஸ் ஆண்ட்ரே கூலிங் கிளாஸ் எல்லாம் கலட்டிட்டு கண்ணா முடிச்சிடலாமா அப்படி சொல்லிட்டு கெத்தா நிக்க. இங்க லீ இருக்கான் பாருங்க, நேஷனல் லெவல் ஹண்டரு, சைனாவோட நேஷனல் லெவல் ஹண்டரு. அவனுக்கு வெப்பனை எடுத்துட்டு அட்டாக் பண்றதுக்காக வேகமா ஓடுவான் பாருங்க. நம்ம தாமஸ் ஆண்ட்ரேக்கு பின்னாடி இருக்க ஹண்டர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்றதுக்காக வேகமா போவாங்க. இதோட நம்ம தாமஸ் ஆண்ட்ரேவோட ஆரிஜின் ஸ்டோரி முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு மாங்கா பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்புறமா தாமஸ் ஆண்ட்ரே நம்ம தலைவன் ஷேடோ மோனார்க் சஞ்சன்வு கிட்ட மோதுனது மட்டும் இல்லாம சீசன் 6ஓட கடைசியில நம்ம தலைவன் ஷேடோ மோனார்க்கோட பையன் சூகவை கொல்றதுக்காகவும் தேடிட்டு இருந்திருப்பான். அப்புறமா நம்ம சீசன் 7 தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. நம்ம தாமஸ் ஆண்ட்ரேவோட ஆரிஜின் ஸ்டோரி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. அடுத்ததான் நம்ம தலைவி சாகேவோட ஆரிஜின் ஸ்டோரி யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல
அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.